மாணவர்களே, நாம் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் சேர்ந்து வாசிக்கலாம். 45ஆம் அதிகாரம் ஏசாயா 2ஆம் வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அதாவது இந்த வசனம் அல்லது இந்த தீர்க்க தரிசனம், இந்த வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம். அதுலேயும் குறிப்பாக முதல் வசனத்தை வாசித்தால், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கேராசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்களை பூட்டாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. கிங் சைரஸ் ராஜாவாகிய கோரேசுக்கு ஆண்டவர் பர்சனலாக அவரை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய வார்த்தைகள். அதுவும் எப்படி சொல்கிறாருனாக்கா, அவனுடைய வலது கையை பிடித்து கொண்டு அவனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு சொல்கிறார், நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து, 4ஆம் வசனம், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அதாவது இந்த ராஜா இஸ்ரவேல் மக்களுக்கு, கோரேசு ராஜா கிங் சைரஸ் இஸ்ரவேல் மக்களுக்கு பெரிய நன்மையை செய்து தரப்போகிறார். அவங்களுக்காக போய் யுத்தம் பண்ணுறாரு, அவங்களுக்காக பாபிலோன் இடத்துல போகிறாரு, பாபிலோனை எதிர்க்க வேண்டும், பாபிலோன் இடத்துல சண்டை போடணும். அது மாத்திரம் கிடையாது, 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும். அதாவது இஸ்ரவேலருடைய நாட்டில் இருக்கக்கூடிய பல ஆசீர்வாதங்கள் அல்லது பல வெளியேற பெற்ற பொருட்கள், பொக்கிஷம் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க, பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆலயத்தில் இருக்கிற பனிமூட்டுகள் உட்பட, ஆராதிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பனிமூட்டுகள் உட்பட பாபிலோன்கிட்ட இருக்குது. அதுவும் அந்த காலத்துடைய பழக்கம், பொக்கிஷங்களை கொண்டு வரும் பொழுது அதை அவங்களதாக இருந்தாலும் சரி, வேறு நாட்டிலிருந்து கொண்டு வந்தாலும் சரி, அதை அந்த காலத்தில் அப்படின்னாக்கா டார்க் பிளேஸ், அதாவது ரொம்ப செக்யூர்டாக வைப்பாங்க, அவ்வளோ ஈஸியாக போக முடியாது. வெண்கல கதவுகள், அதுக்கு போடப்படுகிற கதவுகளும் அதற்கு போடப்படுகிற தாப்பாள்களும் மிக வலிமையானவைகளை போடுவாங்க. எப்பயும் பழங்காலத்து இந்த இதுக்கெல்லாம் போனீங்கன்னாக்கா, ராஜா அரண்மனை அங்கெல்லாம் போனால் அந்த கதவு சிலது அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த கதவு அவ்வளோ திக்காக இருக்கும், அவ்வளோ பெரிய பாதுகாப்பை ஒரு ராஜாவுக்கே கொடுப்பாங்க, அந்த அரண்மனைக்கு கொடுப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப அதோடைய பொக்கிஷங்களை வைத்திருக்கிற ஸ்தலம் அவ்வளவு செக்யூர்டாக இருக்கும். அவ்வளோ ஈஸியாக யாரும் உள்ளே போக முடியாது, உடைக்க முடியாது, உடைச்சிட்டு உள்ளே போய் எடுத்துகிட்டு வர முடியாது, அவ்வளோ பாதுகாப்பு இருக்கும். ஆனால் இப்போது ஆண்டவர் இந்த ராஜாவை பார்த்து வாக்கு பண்ணுறாரு, வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. நான் உன்னை அபிஷேகம் பண்ணேன், நீ அறியாதிருந்தும் உனக்கு நாமத்தை கொடுத்தேன், என் ஜனங்களாகிய இஸ்ரவேலர்களுக்காக நீ இதை செய்வாய். அப்போ இதை ஆரம்பத்தில், அதாவது இந்த டாஸ்க் அல்லது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த பொறுப்பு இந்த ராஜாவுக்கு வரும் பொழுது ஈஸி கிடையாது. அதுதான் அவர் கொஞ்சம் பயப்படுறாரு மனதளவில். இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி நடக்கும், நான் எப்படி இதை நடத்த போகிறேன், நான் எப்படி இதை கொண்டு செல்ல போகிறேன் என்கின்ற தயக்கமும் பயமும் சந்தேகமும் ராஜா கிட்ட இருந்திருக்கும். அதுதான் அவர் கையை பிடிச்சிட்டு சொல்கிறார். பொதுவாக கையை தைரியப்படுத்துகிறப்ப நம்ம கையை பிடிப்போம். மரண வீட்டுக்கு போகிறப்ப அவங்க ரொம்ப அழுதுகிட்டு இருந்தால் நம்ம கையை பிடிப்போம் அல்லது தோலை பிடிப்பாங்க. காரணம் என்ன? டு என்கரேஜ் தெம். அவங்க இருக்கிற சுச்சுவேஷன் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க, வியாதியில் இருக்கிறாங்க அல்லது பெரிய கஷ்டம் இருக்குது. அப்படிப்பட்டவங்களுக்கு ஆறுதல் சொல்லும்போது நம்ம கரத்தை பிடிப்போம். பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுறப்போ அவங்க ஆட்டோவில் போனாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தான் கூட போயிருக்கிறாங்க. அப்போ அந்த கையை பிடிச்சிக்கிட்டே போயிருப்பாங்க, ஜெபிச்சுக்கிட்டே போயிருவீங்க. டு கிவ் என்கரேஜ்மெண்ட், அந்த குழந்தைக்கு ஒரு தைரியத்தை சொல்கிறதுக்காக, தைரியம் கொடுக்கறதுக்காக. ஆக இங்கே ராஜா கையை பிடிச்சிக்கிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நான் உடைப்பேன் உனக்கு. ஏன்னா உனக்கு முன்பாக நான், 2ஆம் வசனம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இது ஈஸி கிடையாது இந்த டாஸ்க்கு. நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக போகிறதும் கிடையாது. கஷ்டம்தான். உனக்கு இருக்கக்கூடிய பலத்துக்கும், உனக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸுக்கும், உனக்கு இருக்கக்கூடிய ஞானத்துக்கும் இது மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, இது மிகப்பெரிய பொறுப்பு. இது தனியாக செய்ய முடியாது.
அங்கே தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் போகிறேன். கோணலானவர்கள் இதில் நிறைய இந்த பாதையை நேராக இங்கே ஏறின நேராக கொண்டு போய் டெஸ்டினியில் விடக்கூடிய, எந்த இடத்துக்கு போகிறோமோ அங்கே கொண்டு போய் விடக்கூடிய பாதை அது கிடையாது. நீங்கள் மதுரை டு தூத்துக்குடி போனீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு அருப்புக்கோட்டை வழியாக ஒரு ரூட்டு போட்டிருப்பாங்க. அந்த ரோடு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குன்றதை விட நல்ல பெரிய ரோடு. அது நல்ல 4 லைன் தான், பெருசு, ஸ்ட்ரெயிட்டாக போகும், வண்டி எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா அதுலேருந்து அப்படியே உங்களுக்கு காரியாப்பட்டி, அருப்புக்கோட்டை, அதுக்கப்புறம் அப்படியே தூத்துக்குடிக்குள்ளே போயிடும். வளைவு நிலைவெல்லாம் இருக்காது. அது நேராக அது பாட்டு பிடிச்சோன்னாக்கா அது பாட்டு போயிட்டே இருக்கும். ரொம்ப ஸ்பீடு போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ரோடு. மற்ற எத்தனையோ ரோடை விட நான் நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கோம், தெரியும். அந்த ரோடு ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். காரணம் அது கோணலாகலாம் இல்லாமல் நல்லா கவர்மெண்ட் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி இவருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைக்கல. இவருக்கு கொடுத்துருக்கிற இந்த பொறுப்பு, இதை செய்கிறதுக்கு இடையில நிறைய சிக்கல்கள் இருக்குது, நிறைய தடங்கங்கள் இருக்குது, நிறைய ஆபத்துகள் இருக்குது, நிறைய எதிர்ப்புகள் இருக்குது. அவ்வளோ ஈஸியாக பைபிளனுக்குள்ளே போய் எல்லாத்தையும் கொண்டு வர முடியாது. ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இதில் மிக முக்கியமானது அந்த முதல் வசனம் தான். இதுதான் வாக்கு தத்துவம். ரெண்டாவது நம்ம வாசித்த அந்த 2வது வசனம் தான் வாக்கு தத்துவம். ஆனால் அதுக்கு மிக முக்கியமானது, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கேராசுக்கு. அன்பானவர்களே, பல நேரங்களில் வரக்கூடிய கஷ்டங்கள், வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாம் பார்த்து சோர்ந்து போகிறோம். ஆனால் ஒன்றை மறந்துடுறோம், நம்ம ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்ட மக்கள், நம்ம எல்லோரும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், நம்ம எல்லோரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். கால்ட் அவுட் கம்யூனிட்டி. சபை என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள். மற்றவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்குதா கிடைக்கலையா நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருப்பதினாலே அவர் நம்மோடு கூட இருந்து காரியங்களை நடப்பிக்கிறார். நிறைய சாட்சிகளை கேட்குறோம், இப்பயும் நிறைய சாட்சி கேட்டிருக்கோம். இந்த மாதிரி எத்தனையோ சாட்சிகளை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏன் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் மட்டும் ஆண்டவர் செய்கிறார். ஒரு சில நேரங்களில் அநேகருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லை, அநேகருக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைக்கிறது இல்லை, இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது இல்லை. அது கொண்டு நாம் நல்லவங்கன்றதுனால கிடையாது, நம்ம பரிசுத்தவான்கள் என்பதனால கிடையாது, நம்ம நீதிமான்கள் என்பதனால கிடையாது. அவர் நம்மை அழைத்திருக்கிறார், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆக அப்படி நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கும் பொழுது நமக்கு முன்னாடி இருக்கிற கோணலானவைகளை எல்லாம் அவர் செம்மையாக்குவார். He will make it straight. அது கோணலாக இருக்குது, கஷ்டம் கோணலாக போகிறது. எங்களுக்கு எங்கள் அப்பா அதாவது நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறப்ப ரொம்ப வறுமை, அவ்வளோ வீடு வாங்கவோ அல்லது வீடு கட்டுறதுக்கோ வசதி இருக்காது. அப்போது எங்கள் ஏரியா ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த ஆயில் டின் இருக்கும், அந்த ஆயில் டின்னை நீங்கள் பிரிச்சிங்கனாக்கா அது அப்படியே நீட்டாக தகடு மாதிரி வந்துடும். அந்த தகடு வச்சு தான் கட்டுவாங்க. அதுக்கப்புறம் அது மேலே ஏதாவது தார்பாய் போடுவாங்க. அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா, இந்த ஆணியெல்லாம் புது ஆணி வாங்குறதுக்கு கூட யோசிப்பார். இப்போ இந்த பழைய ஆணி எங்கெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் கோணலாக மணலாக இருக்கும், அதெல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவார். வாங்கிட்டு வந்து சுத்தியில் வச்சு அந்த ஒவ்வொரு கோணலாக இருக்கிற ஆணியை அடித்து அதை ஸ்ட்ரெயிட் ஆக்குவார். ஏன்னா வறுமை, ரெண்டாவது அதை விட்டுறக்கூடாது. காசை விட அந்த பொருட்களை பயன்படுத்தணும் என்பதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏதாச்சும் வீட்டில் இருந்த ஆணியை பிடுங்கினா கூட அந்த ஆணியை அடித்து ஸ்ட்ரெயிட் ஆக்கி வச்சுருப்பார். அதாவது ரீயூஸ் இட், அதை திரும்ப பயன்படுத்துறதுக்காக. அது கோணலாக இருக்கும், ஆனால் உடச்சி அடித்து என்ன பண்ணுவார், ஸ்ட்ரெயிட் ஆக்குவார். சில நேரங்களில் கோணலானவைகள் அவ்வளோ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி உடனே ஸ்ட்ரெயிட் ஆகாது. இட் வில் டேக் டைம், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நம்பிக்கை உண்டு, விசுவாசம் வைக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லுவார். இது ஏற்கனவே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஒரு பாஸ்டருடைய சாட்சி. நான் அதை நேரடியாக கேட்டேன் அவர் சொல்கிறப்போ. இப்போது அவர் உள்நேர ஊழியத்துக்கு வந்துட்டார். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தவர் அதெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்துட்டார். இப்போ அந்த ஒரு நாள் அவருடைய இடத்த பொலிட்டீஷியன் ஒருத்தர், லோக்கலில் இருக்கிற பொலிட்டீஷியன் அவருடைய லேண்டை அபகரிச்சிட்டாருனாக்கா சொல்கிறார், இதுதான் ரேட். அவரே ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். இவருடைய இடத்துக்கு இவர் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டார். இந்த ரேட்டை தான், இந்த அமௌண்ட்டு தான் உனக்கு கொடுப்பேன், இந்த இடத்த எங்களுக்கு கொடுத்துடணும், ரிஜிஸ்ட்ரேஷன் 10 நாள் 20 நாளுக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நிறைய இடங்களில் அதை அப்படி பண்ணுவாங்க. நம்ம இடத்த நியாயமாக அது மார்க்கெட் ரேட்டில் அது எவ்வளோ போகுமோ அது ஒரிஜினல் ப்ரைஸை கொடுக்க மாட்டாங்க. இந்த ஒரு சில ரவுடிகள் அல்லது பொலிட்டீஷியன்ஸ் இப்படிப்பட்டவங்க அதை அபகரிக்கிறப்ப அவங்க மனசில் என்ன தோணுதோ அதை கொடுத்துருவாங்க.
3 கோடி போகுதுனாக்கா 3 லட்சம் கொடுத்துருவோம், 30 லட்சம் கொடுத்துருவோம், அவ்வளோதான். அதோட பேசாமல் போட்டோம். இல்லைன்னா அவங்க நம்மளை கொண்டுருவாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க, நிறைய கஷ்டத்தை கொடுப்பாங்க. அப்போ இவருக்கு தெரிஞ்சிருச்சு, இவங்க எல்லாம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள், இவங்கெல்லாம் பயங்கரமான மக்கள், இவங்ககிட்ட போய் பேச முடியாது, ஆர்கியூ பண்ண முடியாது, அவங்க சொன்னது தான், அதை செஞ்சுட்டு போயிடணும், அவ்வளோதான். அப்போ இவருக்கு மனைவி, இவரும் இவங்க மனைவியும் நல்லா ஜெபிக்கிறவங்க. அவர் சொன்னார், என் மனைவி நல்லா, என்னை விட என் மனைவி நல்லா ஜெபிப்பா. அப்போ அவங்க ஜெபிச்சாங்க, இந்த காரியத்திலேருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க, எப்படியாச்சும் எங்களை காப்பாற்றுங்க, நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்கலாம் இடம், அது எங்களுக்கே வந்துடணும். இப்போ கொஞ்ச நாள் கழித்து அதை அபகரிக்க நினச்சவர் திரும்ப இவங்ககிட்டே வர்றார். வந்துட்டு கையெடுத்து கதவை தட்டுறாரு, கதவு திறக்கிறாங்க, கையெடுத்து கும்பிட்டு, உன் இடமும் வேண்டாம், உன் ஏன்னா பேப்பர்ஸ்லாம் டாக்குமெண்ட், இந்த ஒரிஜினல் பேப்பர் ஜெராக்ஸ் பேப்பர்ஸ்லாம் வச்சுருந்துருக்கார், ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்றுமே வேண்டான்னு அப்படியே கையில் கொடுத்துட்டு போயிடுறார். கொடுக்குறப்ப இவர் கேட்குறாரு என்ன நடந்துச்சுன்னு. விசாரித்தா இந்த பொலிட்டீஷியனுக்கு ஹார்பரில் வண்டி ஓடுது, லாரி, அங்கேருந்து லாரியோ ட்ரக்கோ திங்ஸை கொண்டு வந்து சிட்டிக்குள்ளே கொண்டு வரல, வேறு எங்கேயாச்சும் போகும், அந்த பிஸ்னஸ் இவர் பண்ணுறார், அந்த பொலிட்டீஷியன். அப்போ ஒரு நாள் ஒரே நாளில் இவருடைய 2 கண்டெய்னர் உள்ள ஹார்பர்லேருந்து வெளில வரப்போ கவுருது. எதுக்காக கவுந்தது? ஒன்று இடிச்சிக்கல, பாட்டு வருது, திடீர்னு கவுந்து பிரேக் அடிக்கிறாரா என்னமோ, கவுந்து கீழே விழுந்து எல்லா சரக்கும் வீணாகுது. இது ஒரு கண்டெய்னரில் 2 கண்டெய்னருக்கு இதே மாதிரி நடக்குது. அப்போ அவர் வீட்டில் இதெல்லாம் சொல்கிறாரு. அப்போ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லியிருக்காங்க, நம்ம இந்த ஏற்கனவே எத்தனை அபகரிச்சிருக்காருன்னு தெரில, ரீசெண்டாக அபகரிக்க பார்த்தோமே, அந்த வீட்டில் இருக்கிறவர் கிறிஸ்தவர், அவர் கிறிஸ்டியன், அவர் ஜெபிக்கிறவங்க. அதனால் என்ன நடந்திருக்குன்னு தெரியல. ஆனால் ஒன்று நிச்சயம், இதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கு, தயவு செஞ்சு அவங்க ப்ராப்பர்ட்டியை மட்டும் நம்ம விட்டுருவோம். அப்படி கொண்டு பேப்பரை கொடுத்துட்டு ஓடினவர் தான், எனக்கு உங்கள் சொத்தே வேண்டாம். அன்பானவர்களே, பல நேரங்களில் நமக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். கோணலானவர்கள் எல்லாத்தையும் அவர் சரியாக்குவார். இரும்பு தாப்ப வெண்கல கதவுகளை உடைத்து, இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பாபிலோனில் இருக்கிறதெல்லாம் இஸ்ரவேலர். எப்போ? தாவீது காலத்திலேருந்து சேர்த்து வைத்தது. ஆலயத்தை கட்டுறதுக்காக தாவீது சேர்த்து வச்சார். அதுக்கப்புறம் சாலமோன் வராரு, அவர் பங்குக்கு அவர் நிறைய செய்கிறாரு. இஸ்ரவேலருக்கு தங்களுக்கு நியாயமானதும் அவர்களுக்கு சேர வேண்டியது வேற எங்கேயோ இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் கொண்டு தரேன். பல நேரங்களில் நமக்கு நியாயமாக நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், நமக்கு வர வேண்டிய உயர்வு, நமக்கு வர வேண்டிய நன்மைகள், நமக்கு கிடைக்க வேண்டிய சுகம், நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் தேவையில்லாமல் தடைப்பட்டு இருக்கும், எங்கேயோ போய் வைக்கப்பட்டிருக்கோம், யாரோ ஒருத்தரால் தடை செய்யப்பட்டிருக்கோம். நமக்கு நிச்சயமாக தெரியும், இவங்க கையிலேருந்து அதை நம்மளால் பறிக்கவே முடியாது என்று நாம் சோர்ந்து போய் இருக்கலாம். அப்படி தான் இந்த ராஜா நினச்சிக்கிட்டு இருந்தார், என்னால் எப்படி பாபிலோனை ஜெயிக்க போகிறேன், பாபிலோன் கையிலேருந்து நான் எப்படி எடுக்க போகிறேன். ஆனால் ஆண்டவர் அவர் கையை பிடிச்சி, எனக்கு இது மொத்தத்தில் ரொம்ப பிடிச்சது அந்த கையை பிடிச்சது தான். ஏன்னா நடுங்கிற ஒருத்தருக்கு, நம்ம இயல்பாகவே எனக்கு நடுக்க அதிகம், அதனால் நடுங்கிற ஒருத்தருக்கு கையை பிடிச்சா தான் அவங்களுக்கு தெரியும். அதனால் நான் ரொம்பவே அதை அனுபவித்து சொல்கிறேன். பயத்தில் கை கால் ஓடாது, நடுங்கிட்டு இருக்கோம். பயம் வர்றப்போ, கஷ்டம் வர்றப்போ, நமக்கு மிஞ்சினது அது, நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. நடுக்கம் அவ்வளோ ஈஸியாக வராது. எப்போ பயமும் நடக்கமும் திகிலும் வரும்னாக்கா, என் கையை விட்டு எல்லாமே போகிறப்ப தான் என் கை ஆடும். என் கைக்குள்ளே இருந்தால் நான் ஏன் ஆட்ட போகிறேன், எனக்கு ஏன் பயம் வரப்போகுது, இதெல்லாம் என் கைக்குள்ளே இருக்குது, நடத்தி முடிச்சிடுவேன், செஞ்சு முடிச்சிடுவேன், நான் பாட்டு ப்ரொசீட் ஆகி போயிட்டே இருப்பேன். ஆனால் எப்போ எனக்கு திகிலும் பயம் வரும்னா, when it is out of control, என் கையை விட்டு போகிறப்ப தான். அப்போ தான் அவர் கையை பிடிச்சார், கையை பிடிச்சி சொல்கிறார், பயப்படாத, கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், இரும்பு தாப்பால்களை உடைச்சி உனக்கு வர வேண்டிய நன்மை, உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், அது வரைக்கும் நாம் செய்ய வேண்டியது பொறுமையோடு ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். சங்கீதம் 138:8 எல்லாருக்கும் தெரியும் மோஸ்ட்லி, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒருவேளை இந்த மாதத்தில் ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய நன்மைகள், உங்களுக்கு கொடுத்துருக்கிற பொறுப்புகள், உங்களுக்கு கொடுத்துருக்கிற தரிசனங்கள், உங்களுக்கு கொடுத்துருக்கிற அழைப்பு, இதில் எப்படி முன்னேற போகிறோம், எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகிறோம், எப்படி இதிலிருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம், இப்படிப்பட்ட திகிலும் எண்ணங்களும் அல்லது ஒரு வியாதியாக இருக்கலாம், எப்படி இந்த நாட்களை கடந்து வரப்போகிறோம், எப்படி இந்த சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். ஆண்டவர் ஆசீர்வாதமான வாழ்க்கையை நமக்கு வாக்கு பண்ணலை, சில கஷ்டங்களும் துயரங்களும் துன்பங்களும் இருக்கும். நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தடைப்பட்டு அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். நமக்கு நியாயமாக வர்றது, ஏன்னா நமக்கு நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சு நமக்கு கிடைச்சாக்கா அது வேற. ஆனால் நமக்கு நியாயமாக வர வேண்டியது நிறுத்தி வச்சுருந்தா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கள் அப்பா ரிட்டையர்ட் ஆனப்போ அந்த காசு எங்கள் ஒரு
அவங்களுக்கு செட்டில்மெண்ட் வரணும், பென்ஷன் எங்கள் அம்மாவுக்கு மாற்றணும். அப்போது இங்கே கிண்டியில் இருந்த ஒரு தாசில்தார் ஒருத்தங்க சைனே பண்ண மாட்டேன்றாங்க. கிட்டத்தட்ட 8-9 மாதம் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது லீகல் ஆர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். உங்கள் அப்பாவுக்கு 2 ஒய்ஃப் இருந்தா அப்படின்னு கேட்குறாங்க. 2 ஒய்ஃப் இருந்தான்னு அவங்களே கேட்டுக்கிட்டு அவங்களே நிறுத்தி வச்சு, நான் சொல்கிறேன் இல்லை எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஒய்ஃப் தான். ஏன்னா எழுதி கொடுக்குறப்போ ஏதோ ஒரே ஒரு பேரில் ஒரே ஒரு எழுத்தை என்னமோ பிள்ளையாக எழுதி கொடுத்துருக்காரு. எப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணுறப்ப நடந்த 40 அதுக்கும் முன்னாடி. அப்போ அந்த எஸ்ஆர் காப்பி வாங்கிட்டு வாங்கன்றாங்க. அது ரொம்ப கஷ்டம், அந்த டாக்குமெண்ட் எடுக்கிறதே கஷ்டம். சரி, அதையும் மீறி போராடி அதை எப்படியோ கொண்டு வந்தாச்சு. அப்பயும் கையெழுத்து போட மாட்டேன்றாங்க. போட மாட்டேன், நான் உள்ளே போய் நின்னாலே நமக்கு நல்லா தெரியும். இதுக்காக தான் வரோம். ஆர்ஐ கிளியர் பண்ணியாச்சு. அது கீழே ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக ஆர்ஐக்கு டெபுட்டி தாசில்தார் அவங்க 3 கையெழுத்து முடிஞ்சிருச்சு. தாசில்தார் கையெழுத்து நம்மளை உள்ளே பார்த்தாலும் அந்த அம்மாவுக்கு, அவங்கள நான் இது வரைக்கும் பார்த்ததும் கிடையாது, அவங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் என்ன பிடிக்காது. உள்ளே போனாலே அதெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா, எங்களுக்கு என்ன தெரியும், இன்னொரு ஒய்ஃப் திடீர்னு பிரச்சனைக்கு வருவாங்க, இன்னொரு ஒய்ஃபுடைய பசங்க பிரச்சனைக்கு வருவாங்க. இது நான் அவங்க சொல்கிறத பார்த்தா நமக்கே யோசிக்க தோணும், உண்மையாகவே இவருக்கு யாராச்சும் இருந்திருக்காங்களான்ட்டு. அந்த அளவுக்கு பேசுவாங்க. முடியவே கையெழுத்தே போடல. ஒரு சிலர்லாம் சொல்லிட்டாங்க, இவ்வளவு நாட்கள் தள்ளி போயிடுச்சு, நிச்சயமாக உன்னால் அந்த பணத்தை வாங்கவே முடியாதுன்னாங்க. இவ்வளோ மாதம், அதாவது அதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணி வாங்குறப்ப கிட்டத்தட்ட 1 இயர் 1.5 இயர் ஆயிடுச்சு. 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் போனால் அப்போ ஆர்ஐ வந்து சொல்கிறாங்க, அது அந்த அம்மா முஸ்லீம் லேடி, அவங்க வந்து சொல்கிறாங்க, சார் வாங்க உள்ளே போங்க, தாசில்தாரை பார்த்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுங்க. நான் சொன்னேன், இப்போ நான் உள்ளே போனோடனே அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்கன்னு நீங்கள் உடனே அது பிரிண்ட் அவுட் எடுத்து நெட்டில் ஏற்றிருவீங்க. ஏன் மேடம் எத்தனை மாதமாக வந்துட்டுருக்கேன், நீங்கள் உள்ளே போங்கன்னாங்க. அப்புறம் அவங்க போயிட்டாங்க. அப்புறம் உள்ளே போனால் வேற ஒரு தாசில்தார் இருக்கார். அவர் பார்த்தாரு, என்னங்கன்னாரு, இந்த மாதிரி சார் இத்தனை மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு சார். அப்படியா அப்படின்னு பேப்பர் எடுத்தார். அவருடைய போர்ட்டலில் போய் உள்ளே பார்க்குறாரு. பார்த்துட்டு இதில் ஒன்றுமே சிக்கல் இல்லையா, நல்லா தானே இருக்குது, எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க, நீங்கள் போங்கன்னு சொல்லிவிட்டு 5-10 நிமிஷத்துக்குள்ளே கையெழுத்து போட்டார். போது அப்படியே நெட்டில் ஏற்றிட்டாங்க. நான் வெளில வரப்போ சர்டிஃபிகேட்டோடு வந்துட்டேன். அதுக்கப்புறம் போய் அப்ளை பண்ணி அவருக்கு வர வேண்டிய ஒரு பைசா கூட கட் ஆகவே இல்லை. அது டெத் ரிலீஃப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த 1.5 வருஷம் பென்ஷன் அப்படியே சேர்த்து வச்சுருந்தாங்க. நான் சேர்த்து வைக்கல, அவங்க சேர்த்து வச்சுருந்தாங்க. அது அப்படியே மொத்தமாக அக்கௌண்ட்டுக்கு, எங்கள் அம்மாவோட அக்கௌண்ட்டுக்கு வந்து. சில நேரங்களில் நம்ம சோர்ந்து போகிறோம், நடக்காது, வாய்ப்பே கிடையாது, சான்ஸே இல்லை. உண்மைதான், நம்ம பலத்துக்கு, நம்மளுடைய திறமைக்கு, ஞானத்துக்கும் சான்ஸ் இல்லை. ஆனால் கோணலானவைகள், அதில் இருக்கக்கூடிய நெளிவு சொலிவு, அதில் இருக்கிற சிக்கல் எல்லாம், இந்த இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்கள்ல, நிறைய ஆசீர்வாதம் நேரம் நமக்கு வந்துடுறது இல்லை. அதை போய் பெற்றுக்கொள்கிறதுக்குள்ளே ஏகப்பட்ட பெண்டு இருக்குது, ஏகப்பட்ட அப்டக்கிள்ஸ் இருக்குது, தடைகள் வருது. ஆனால் நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம அவர் பிடிச்சிருக்காரு கையை, நம்ம கூட அவர் கையை பிடிச்சிக்கிட்டு நடத்துங்கன்னு சொல்ல. அவரே கேராசுக்கு சொல்கிறாரு, அவன் கரத்தை பிடித்து கையை பிடிச்சிட்டார். உங்கள் கையும் என் கையும் ஆண்டவர் பிடிச்சிருக்கிறார், அவர் நடத்துவார். கோணலானவைகளை ஆண்டவர் செம்மையாக்குவார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தின் காலை ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜூமில் இணைந்திருக்கிறவர்களையும் கூட நாங்கள் நினைத்து அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அன்பின் தேவனே, உம்முடைய விசேஷித்த கிருபை எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை வழிநடத்தும். விசேஷமாக ஆண்டவரே, அந்த கோரேஸ் ராஜா ஒரு அந்நிய புறஜாதி மனிதன் ஆண்டவரே, ஆனால் அவனுடைய கரத்தை நீர் பற்றினீர். அவனை கொண்டு நீர் பெரிய காரியங்களை உம்முடைய ஜனத்துக்காக, உம்முடைய நாமத்துக்காக செய்தீர். ஆண்டவரே, நீர் எப்பேற்பட்ட மக்களையெல்லாம் பயன்படுத்த முடியும். ஆண்டவரே, அதே வண்ணமாக சுவாமி, நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும், குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே, நீர் உம்முடைய நோக்கத்திற்கென்று எங்களை பயன்படுத்தும் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய தயக்கங்கள் நீங்கும்படி ஆண்டவரே, எங்களுடைய வலக்கரம் பிடித்து ஆண்டவரே, நீர் எங்களை திடப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும் கரம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய கரம் நீட்டி எங்களை தொடும். எங்களுடைய வலக்கரத்தை பிடித்து ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய வல்லமை தாரும், பராக்கிரமம் செய்யும்படியான கிருபையை தாரும். எங்களுடைய சவால்களை சந்திக்க எங்களுக்கு பலன் தாரும். ஒரு சிலருக்கு விசேஷித்த கிருபைகள் தேவை. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, வயோதிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் சாட்சி கொடுத்த தாயாருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனத்தில் ஆண்டவரே, நீர் உம்முடைய வலக்கரம் பிடித்து பலப்படுத்தும். ஆண்டவரே, அதே போல் மோசஸுடைய தாயாருக்காக, என்னுடைய தாயாருக்காக ஜெபிக்கிறோம். வலக்கரம் பிடித்து ஆண்டவரே, நீர் திடப்படுத்தி தைரியப்படுத்தும்.
ஜெனி மேதாதுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். ஆண்டவரே வலக்கரம் பிடித்து பலப்படுத்தும் சுவாமி. இன்னும் ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே தன்னுடைய அந்த ஆண்டவரே பேரனை இழந்த விமலாக்கா அந்த குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டுகளானாலும் ஆண்டவரே நீர் அந்த குடும்பத்துக்கு வேண்டிய ஆறுதலையும் கிருபையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. தங்களுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற சிஸ்டர் அன்னாள் அவங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் எவ்வளோ தூரமை விட்டு விலகி போனாலும் கோலனானவைகளை செவ்வையாக்குகிற கர்த்தர் நீர் செவ்வைப்படுத்தும் சுவாமி. அதே போல் சுவாமி கம்பெனி நடத்துகிற சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைகளை கொடுத்துடலும். உம்முடைய பலமில்லாமல் நீர் கரம் பிடித்து எங்களை திடப்படுத்தாமல் இதை எங்களால் செய்ய முடியாது. இதுவரை நாங்கள் கடந்து வந்தது உம்முடைய சுத்த கிருபை. ஆண்டவரே இனிமேல் எங்களால் ஆயிற்று என்று நாங்கள் சொல்ல ஒன்றுமில்லை. அதே உம்முடைய கரம் எங்களை பிடித்து நடத்தட்டும் சுவாமி. ஆண்டவரே தங்களுடைய வேலையில் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய கரத்தை பலப்படுத்தும் சுவாமி. இந்த குறைந்த வருமானம் இந்த மாதம் முழுவதும் போதுமா? எதிர்கால தேவைகளுக்கு நான் என்ன செய்வேன் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்து பலப்படுத்தி திடப்படுத்தி ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பாடினோம் ஆண்டவரே நீர் கூட இருந்தடும் சுவாமி. சரீர பலவீனங்களை நீக்கி போடும் ஆண்டவரே. நீர் அற்புதம் செய்யும் சுவாமி. ஆண்டவரே அதே போல பாவ சோதனையில் மீண்டும் மீண்டும் விழுந்து தடுமாறி கொண்டிருக்கிற பலவீனமான பாண்டங்களையும் உடைந்து போன எண்ணெய் உருவாக்கிடக்கூடும் என்று பாடினோமே சுவாமி. அது உம்மாலே ஆகும். உம்முடைய பராக்கிரமம் செய்யும் கரத்தாலே ஆகும். நடுங்குகிற தள்ளாடுகிற எங்களுடைய கரங்களை நீர் ஆண்டவரை பலப்படுத்தி நீர் பிடித்து எங்களை நிலைப்படுத்தும் உறுதிப்படுத்தும் சுவாமி. ஆசீர்வதியும். எங்களுடைய சிறு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளோடு கூட இருந்தருளும். சாலையில் போகும்போது வரும்போது கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் எதையும் ஆண்டவரை இழப்பமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு இருப்பது உமக்கு சுத்த கிருபை. பல இடங்களுக்கு போகிறோம் வருகிறோம். ஆண்டவரே எங்களை பாதுகாப்பது உடைய பெரிய கிருபை ஆண்டவரே. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு விசுவாசியோடும் இருந்தருளும். ஒவ்வொரு நபரோடும் இருந்தருளும். திருச்சபை அங்கத்தினரோடு கூட இருந்து வழி நடத்தும். சபையில் ஐக்கியத்தை தாரும். விசேஷமாக எங்களுடைய அந்த ரிட்ரீட்டுக்காகவும் ஜெபிக்கிறோம். சபையினுடைய தேவையை சந்தியும். விசுவாசிகளுடைய தேவையை சந்தியும். ஒன்றும் குறைவில்லாமல் ஆண்டவரே அது ஒரு எக்ஸ்பென்சிவ் ஆண்டவரே எஃபர்ட்டாக இருந்தாலும் சபையாக நாங்கள் வாவியில் வளர அன்பில் நிலைப்பட குடும்பங்களாக நாங்கள் சத்தியத்தில் ஸ்திரப்பட எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. இந்த மாதத்தில் பிறந்த நாள் திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரணும் ஆண்டவரே. அதே போல் தம்பி காட்வின்காகவும் ஜெபிக்கிறோம். வேலை நிமித்தம் பேங்காக் போயிருக்கிறான் 6 months. அவனை அங்கு பாதுகாத்து கொள்ளும். அதே போல் எங்களுடைய கிளை ஊழியங்களையும் நினைக்கிறோம் சுவாமி. சேலத்தில் இருக்கிற ஒரு சில குடும்பங்கள் எவ்வளோ எதிர்ப்பின் மத்தியில் போராட்டத்தின் மத்தியில் ஆண்டவரே இந்த ஊழியத்திற்காக நிற்கிறதுக்காக நன்றி. அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே நீரே மகிமைப்படும். விசேஷமாக ஆண்டவரே ரூபன் மற்றும் ஆண்டவரே அந்த தங்கச்சியுடைய திருமணத்துக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். மீராவுடைய அந்த திருமணம் நம்முடைய நாமத்துக்கு மகிமையாக நடைபெறணும். அதே போல் ஜாய் பால்கிருப அவருடைய திருமணமும் நடைபெறணும் சுவாமி. எல்லா காரியங்களையும் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. நீர் உதவி செய்யும் சுவாமி. அதே போல் தங்கச்சி ஜெயாவுக்கும் வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். அடிக்கடி கடந்த மாதத்தில் கிட்டத்தட்ட 3 முறை ஆண்டவரே ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலை நீர் பலப்படுத்தும் சுவாமி. இந்த குழந்தையை ஆசீர்வதியும். ஹேமாவுடைய திருமணத்திலும் உடைய நாமம் மகிமைப்படணும். ஜெமிமாக்காக ஜெபிக்கிறோம். அந்த மகளுடைய இருதயத்திலிருந்து பயத்தை எடுத்து போட்டு அந்த தகப்பனுடைய மறைவுக்கு பின்பாக ஆண்டவரே நீர் தகப்பனாக இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரே நீர் வலக்கரம் பிடித்து மகளை திடப்படுத்தும் பலப்படுத்தும் சுவாமி. அந்த சகோதரிக்கும் வேண்டிய எல்லா கிருபையை தாரும் ஆண்டவரே. சிதறி இருக்கிற எங்களுடைய விசுவாசிகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். கடந்த மாதத்தில் ஞானஸ்நானம் எடுத்த அந்த 4 பேருக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். அவர்களையும் காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் ஆண்டவரே. நீரை ஆசீர்வதித்தருளும் சுவாமி. பாலங்களுக்காகவும் விசேஷமாக ஜெபிக்கிறோம். பலப்படுத்தி ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் உடைய தாசன் என்ன செய்ய வேண்டும் என்ன ஆண்டவரே தொடர்ந்து உடைய சித்தத்தை செய்ய உடைய அடியானை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் ஹாஸ்பிட்டல் கிளினிக்கையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஜெயச்சந்திரனுடைய அந்த கிளினிக்கை ஆசீர்வதித்து அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த மாதம் அவரை பயன்படுத்தும் காத்துக்கொள்ளும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும்.
நீரே மகிமைப்படும். ஊழியத்தில் இருக்கிற எங்களையும் நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. தாகத்தோடு வருகிற ஜனங்கள் ஒருபோது வெறுமனே போகாதபடி, எங்கள் சொந்தத்திலிருந்து நாங்கள் எதையும் எடுத்து பேசாதபடி, உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து உம்முடைய இதயத்தின் யோசனைகளை ஆண்டவரே வெளிப்படுத்தும்படியான அந்த தீர்க்க தரிசன ஆவி எங்களுக்கு கொடும். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை பேச நாங்கள் அறியும்படிக்கு எங்களுக்கு கல்விமானின் நாவை தந்தருளும். நாங்கள் போதிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி ஜீவிக்கிறவர்களாக உமக்கென்று ஜீவிக்க உதவி செய்யும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வல்லமையும் நம் அனைவரோடும் கூட இருந்து விசேஷமாக இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நம்முடைய கரம் பிடித்து நம்மளை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.